அது சரியா பிப்ரவரி 24, 2026 நள்ளிரவு நேரம் 1:15 மணியை நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. 16344 அமிர்தா எக்ஸ்பிரஸ் தன்னுடைய பயணிகளை ஏத்திக்கிட்டு முதல் நாள் பிப்ரவரி 23 மதிய நேரம் 2:30 மணிக்கெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற ராமேஸ்வரத்துல இருந்து புறப்பட்டு மதுரை, திண்டுக்கல், பாலக்காடு வழியா எர்ணாகுளம் பகுதியை நோக்கி தண்டவாளத்துல போய்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல அந்த ட்ரெயினை இயக்கிக்கிட்டு இருக்கிற லோகோ பைலட் வைட்டீலா அப்படின்ற பகுதி கிட்ட வந்ததுக்கு பிறகு இன்னொரு ட்ரெயின் அடுத்த ஸ்டேஷன்ல கிராஸ் ஆகி போகணுங்கிறதுக்காக தன்னுடைய ட்ரெயினை ஒரு மீடியமான ஸ்பீட்ல இயக்கிக்கிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல அந்த இருட்டிலையும் அந்த ட்ரெயினுடைய மின் வெளிச்சம் ஒரு கிறிஸ்டல் கிளியர் வியூவை இந்த பைலட்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்சது. அப்படி அந்த தண்டவாளத்தை பார்த்தபடியே அந்த பைலட் சரியா நள்ளிரவு 1:25 வாகுல இந்த வைட்டீலா அப்படின்ற பகுதி கிட்ட வரும்போது தூரத்துல இன்னொரு டிராக்ல, அதாவது இவர் வர டிராக்ல இருந்து பக்கத்து டிராக்ல ஒரு பெண்மணி படுத்து கிடக்கிறத பார்த்திருந்திருக்காரு. இதனால அந்த பெண்மணி ஒரு ஆபத்தான முறையில் படுத்து கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஹாரனை ரொம்ப பலமா அடிக்கவும் செய்யறாரு. நார்மலா ட்ரெயினுடைய சத்தமும் ட்ரெயினுடைய ஹாரனும் தூங்கிட்டு இருக்கிறவங்களையும் சரி, போதையில இருக்கிற ஆட்களையும் சரி எழுப்பி விட்டுரும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனா இந்த பைலட் என்னதான் அந்த ஹாரனை ஹெவியா அடிச்சாலும் பக்கத்து டிராக்ல படுத்து கிடக்கிற அந்த பெண்மணி எழுந்திருக்கிற மாதிரி தெரியல. அந்த பெண்மணி கிட்ட இருந்து எந்தவித அசைவுமே இல்ல. இதனால ஒரு சந்தேகத்தோடையே தன்னுடைய போக்கஸை அந்த பக்கத்து டிராக்ல வைத்தபடியே தான் ரொம்ப கவனமா இவருடைய டிராக்ல தன்னுடைய ட்ரெயினை இயக்கிக்கிட்டே வராரு. அப்போ இவருடைய ட்ரெயின் நெருங்க அந்த ஹாரன் அடிச்சுக்கிட்டே வராரு. அப்பவும் அந்த பெண் எழுந்திருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் அந்த பெண்மணி படுத்திருக்கிற அந்த டிராக் கிட்ட ட்ரெயின் நெருங்கி வந்ததுக்கு பிறகு ஜன்னல் வழியா அந்த பெண்மணியை பார்க்கறாரு. அப்போ அவங்களுடைய தலையில கொடூரமான ரத்த காயம் இருக்கிறதையும் அவங்க கிட்ட எந்த அசைவும் இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு அந்த பைலட் மிரண்டு போயிருந்திருக்காரு. சம்திங் ஏதோ அந்த பெண்மணிக்கு அந்த ட்ராக்ல நடந்திருக்கு, இமிடியேட்டா நம்ம இன்ஃபர்மேஷனை ரயில்வே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாக்கி டாக்கி மூலியமா அந்த நள்ளிரவு நேரத்திலேயே அந்த ட்ரெயினை இயக்குனபடி அந்த பைலட் இந்த இன்ஃபர்மேஷனை எர்ணாகுளம் சவுத் மற்றும் நார்த் ஸ்டேஷன்ல இருக்கிற ரயில்வே போலீஸ் ஆபீசருக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்து விடுறாரு. இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு பிறகு ரயில்வே டிபார்ட்மெண்ட் போலீஸ் ஆபீசர் இமிடியேட்டா சம்பவ இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு பாலத்துக்கு கீழே ட்ரெயினே வராத ஒரு ட்ராக்ல அந்த பெண்மணி ரத்த காயத்துல எந்தவித அசைவுமே இல்லாம ரீசெண்டா கொலை செய்யப்பட்ட ஆள் எந்த மாதிரி இருப்பாங்களோ அந்த மாதிரியான தோற்றத்துல இருக்கிறத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் மிரண்டு போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த லேம்ப் போஸ்ட் நம்பரை நோட் பண்ணி 4/17 அப்படின்ற நம்பரையுமே குறிச்சுக்கிட்டு இமிடியேட்டா அந்த இடம் எந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல வருதோ அதை செக் பண்ணிட்டு உடனடியா மாரடு அப்படின்ற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. தகவல் கிடைச்ச உடனே லோக்கல் கேரளா போலீஸ் ஆபீசரும் சம்பவ இடத்துக்கு இமிடியேட்டா வந்திருக்காங்க. அது நள்ளிரவு நேரங்க மக்களுடைய நடமாட்டமும் அந்த அளவுக்கு பெருசா காணப்படவே இல்லை. போலீஸோடைய அந்த சைரன் வெளிச்சம் தான் அந்த இருட்டை பல மீட்டர் தூரத்துக்கு கிழிக்க ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் போலீஸ் ஆபீசர் இமிடியேட்டா கிரைம் சீனுக்கு போயிட்டு இறந்து போன பெண்ணை பார்க்கும்போது அவங்களுடைய முகத்தை அடையாளம் கண்டக்கூடாதுங்கிறதுக்காக யாராவது கல்லை வச்சு அடிச்சா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பலமான காயம் இருக்கிறத பார்க்கறாங்க. மற்றபடி அவங்களுடைய உடம்புல எந்தவித காயமும் இல்லை. அவங்களுடைய தலை ஒரு ட்ராக்ல இருக்கு, அவங்களுடைய உடம்பு அந்த ட்ராக்கோடைய நடுப்பகுதியில இருக்கு, அவங்களுடைய கால்கள் இன்னொரு ஒரு இரும்பு பாதையில இருக்கு. அதே சமயம் அந்த பெண்மணி இறந்து கிடக்கிற அந்த கிரைம் சீனை பார்க்கும்போது பாலத்துக்கு கீழே ஒரு இருட்டான இடமா இருக்கிறதுனால இரவு நேரத்துல நிறைய பேர் சரக்கடிக்கக்கூடிய ஒரு இடமாவும் இல்லீகலா பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமாவும் நிறைய பேர் ஒண்ணுக்கு அடிக்கக்கூடிய இடமாவும் தான் அந்த கிரைம் சீன் போலீஸ் ஆபீசருக்கு அன்னைக்கு காட்சி கொடுத்திருந்திருக்கு. அன்னைக்கு அந்த ரயில்வே ட்ராக்ல இறந்து கிடந்த பெண்மணி யாரா இருக்கும், எதனால அவங்களுடைய முகத்துல அப்படிப்பட்ட ஒரு காயம் இருந்துச்சு? இந்த காயம் ட்ரெயின் ஆக்சிடென்டால ஏற்பட்டிருக்குமா, அப்படி இல்லைன்னா இவங்க ட்ரெயின்ல இருந்து குதிச்சிருப்பாங்களா, அப்படியும் இல்லைன்னா வேற யாராவது இவங்களை கொலை பண்ணியிருப்பாங்களா? உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு என்னதான் நடந்துச்சு? போலீஸ் அதிகாரிகள் அந்த பெண்மணியை ஐடென்டிஃபை பண்ணாங்களா இல்லையா? கடந்த 3-4 மாதத்துக்கு முன்னாடி கேரள போலீஸுக்கு ரொம்ப சவாலா இருந்த ஒரு மர்மமான திகில் நிறைந்த சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம தெள்ள தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர், வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ்.
அந்த ரயில்வே ட்ராக்ல இறந்து கிடந்த பெண்மணி யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இன்னும் நீங்க லைக் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி பாருங்க. அப்போதான் உண்மையாவே கிரைம் ஜானர் பார்க்குற நம்முடைய ஆடியன்ஸுக்கு ரெக்கமெண்ட்ல போய் சேரும். நம்முடைய சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணாம யாராவது இருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின்னாடி கமெண்ட்லையும் கொடுக்குறேன். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ ரிலீஸ் ஆனதுமே அப்டேட்டை நான் இமிடியேட்டா அங்கே கொடுத்துருவேன். ஸோ நீங்க எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாம பார்க்கலாம். போலீஸ் கிரைம் சீனுக்கு போன நேரம் நள்ளிரவு நேரங்கிறதுனால அந்த இருட்டுல அவங்களால எதையுமே கண்டுபிடிக்கவே முடியல. இதனால கொஞ்சம் விடிகிற வரைக்குமே போலீஸ் அதிகாரிகள் அந்த கிரைம் சீனை சீல் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்களுடைய ஹையர் ஆபீசர், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட், ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட், முக்கியமா ஸ்னைப்பர் டாக்குக்கெல்லாம் தகவலை கொடுத்து சம்பவ இடத்துக்கு விடியற் காலை நேரத்திலே வர வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய தேடுதல் வேட்டையை ரொம்ப துரிதப்படுத்த ஆரம்பிச்சு இந்த இடத்துக்கு இந்த பெண்மணி எப்படி வந்திருப்பாங்க, இவங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு அனுமான தேரியை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அங்க இருந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஆபீசர் என்ன சொல்றாங்கன்னா, சார் இந்த ட்ராக்கை நாங்க பல நாட்களா பயன்படுத்தாம தான் இருக்கோம். இந்த ட்ராக்ல ட்ரெயின் வரதுக்கு சான்ஸே கிடையாது. கண்டிப்பா இவங்க மேல ட்ரெயின் ஏறவே இல்லை, வேற ஏதோ தான் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. மேற்கொண்டு ஒருவேளை அந்த பெண்மணி ட்ரெயின்ல இருந்து குதிச்சிருந்தா கூட காயங்கள் வேற மாதிரி இருந்திருக்கும். அதே சமயம் இவங்க தன்னுடைய உயிரை மாற்றிக்கணுங்கிறதுக்காக ரயில்வே ட்ராக்ல படுத்து இவங்க மேல ட்ரெயின் ஏறி இருந்தா கூட அவங்களுடைய தலை தனியா உடம்பு தனியா நசுங்கி போயிருந்திருக்கும். ஆனா அப்படிப்பட்ட காயம் எதுவுமே அவங்களுடைய முகத்துல காணப்படவே இல்லை. ஸோ கில்லர் போலீஸை குழப்பணுங்கிறதுக்காகவும் இது தெரியணுங்கிறதுக்காகவும் அந்த பெண்மணியோடைய முகத்தை கொடூரமான முறையில சிதைச்சு ஆளே வராத, ட்ரெயினே வராத அந்த ட்ராக்ல போட்டிருக்கான் அப்படின்ற ஒரு தேரிக்கு முதற்கட்டமா வர ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் இறந்து போன அந்த பெண்மணியோடைய ட்ரெஸ்ஸை சோதனை பண்ண பார்க்கும்போது அது எர்ணாகுளத்தில் இருக்கிற ஒரு கடையில் வாங்கின மாதிரி தெரியுது. அதே சமயம் ஃபாரன்சிக் ஆஃபீஸர் வழக்கம் போல அவங்களுடைய சோதனைகளில் ஈடுபடும் போது அந்த பெண்மணி இறந்து கிடக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்திலேயே ஒரு மொபைல் ஃபோன் ஒன்று கிடைக்குது. பட் அந்த மொபைல் ஃபோனை ஆன் பண்ணி பார்த்தா பாஸ்வேர்டெல்லாம் போட்டிருக்கு, அவங்களால உள்ள நுழையவே முடியல. ஸோ இதனால போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்கன்னா, இமிடியேட்டாக அந்த சிம்மை கழட்டி வேற ஒரு மொபைலில் போட்டு அந்த நம்பரை கண்டுபிடிச்சி உடனடியாக சைபர் கிரைமுக்கு அனுப்பி இந்த நம்பரில் இருந்து கடைசியாக எங்கெங்கெல்லாம் கால் போயிருக்கு, இந்த நம்பர் ஆக்டிவாக இருந்த இந்த இடத்துல இருந்து வேற எந்த நம்பர் நள்ளிரவு நேரத்தில் பிரிஞ்சு போயிருந்திருக்கு, ஒன்னா சேர்ந்து வந்த மாதிரியான ஏதாவது நம்பர் இருக்கா, எந்த டைமிங்ல இவங்க வந்தாங்க அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே சோதனை பண்ண சொல்லி ஒரு உத்தரவையும் போட்டிருந்திருக்காங்க. அதே சமயம் இந்த பெண்மணி இந்த இடத்துல கொலை செய்யப்பட்டாங்களா, அப்படி இல்லைன்னா வேற இடத்துல கொலை செய்யப்பட்டு இங்க வந்து போட்டிருப்பாங்களா அப்படின்ற ஒரு குழப்பமும் போலீஸுக்கு இருந்துச்சு. அதே சமயம் இந்த பெண்மணி இந்த ட்ராக்குக்கு எந்த வழியா வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த மோப்ப நாய் சம்பவ இடத்துக்கு வந்து அந்த பெண்ணுடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே நுகர்ந்து பார்த்துட்டு இமிடியேட்டா அந்த ட்ராக்ல இருந்து வலது பக்கம் இருக்கிற பகுதி கிட்ட போயிருந்திருக்கு. அங்க பார்த்தா ஆள் நடந்து போற மாதிரியான, அதாவது மனுஷன் நடந்து போனா அந்த இடத்துல புல்லே முளைக்காம ஒரு பாதை ஒன்று உருவாகி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பாதை உருவாக்கி மெயின் ரோட்டை காட்டி இருந்திருக்கு. ஸோ போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்டிப்பா கில்லர் இந்த பெண்மணி கூட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த ரயில்வே ட்ராக்ல இருந்து மெயின் ரோட்டுக்கு வந்து அவனுடைய பைக்லயோ அவனுடைய கார்லயோ எஸ்கேப் ஆகி போயிருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. பட் அந்த மோப்பனாய் அதுக்கப்புறம் வேற எங்கேயுமே போகல. ஸோ இதனால போலீஸ் ஆபீசர் அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கிற சிசிடிவி காட்சிகளை ஒன்னொன்னா கலெக்ட் பண்ண சொல்லி தன்னுடைய டீம் கிட்ட ஒரு உத்தரவையுமே பிறப்பிக்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் வேக வேகமா நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தா சைபர் கிரைம்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அது என்னன்னா, சார் இந்த சிம்முக்கு சொந்தக்காரங்களுடைய பெயர் சுதா பேபி, இவங்களுடைய சொந்த ஊர் கோட்டயம் அப்படின்ற பகுதி, அதாவது கிரைம் நடந்த இடத்துல இருந்து ஒரு 60-70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற அந்த பகுதியில தான் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ரீசெண்டா இந்த நம்பருக்குலாம் கால் பண்ணாங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ போலீஸ் ஆஃபீஸர் அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு ஆளுக்குமே கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனா யாரும் காலை அட்டன் பண்ற மாதிரி தெரியல. அதே சமயம் இறந்து போன அந்த பெண்மணி எர்ணாகுளத்தில் இருக்கிற ஒரு ஜவுளி கடையில தான் துணி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்க அணிந்திருந்த அந்த ட்ரெஸ்ல இருந்த பேட்ச் மூலியமா தெரிய வந்ததுனால அந்த கடைக்கு கால் பண்ணி விசாரணை பண்ணும்போது எர்ணாகுளத்தை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு தான் நாங்க இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் ஆபீசர் இந்த கொலை எதுக்காக நடந்திருக்கும், ஒருவேளை இந்த பெண்மணி ரயில்வே ட்ராக்கை கடந்து போறதுக்காக வந்திருப்பாங்களா, அந்த நேரத்தில் யாராவது வழிமறைச்சு இங்க இருக்கிற ரவுடிகள் யாராவது இவங்களை கொலை பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற சந்தேகமும் வந்துச்சு. அதே சமயம் வழிப்பறிக்காக இந்த கொலை நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி கூட யோசிச்சாங்க. ஆனா அந்த பெண்ணுடைய காதலையும் கழுத்துலையும் இருந்த தங்க நகைகள் எல்லாமே அப்படியே தான் இருந்திருக்கு. ஸோ இதை
வச்சு பார்க்கும்போது அந்த பெண்மணி கொள்ளைக்காகலாம் கொலை செய்யப்படல, யாரோ இந்த பெண்மணிக்கு வேண்டாத ஒருத்தர் தான் இவங்களை கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இங்கேயே திட்டவட்டமா தெரிய வர ஆரம்பிச்சது. இந்த நேரத்துல தான் அந்த சிம்ல இருந்து கடைசியா யாராருக்கெல்லாம் கால் போனுச்சோ அவங்களுக்கெல்லாம் போலீஸ் ஆபீசர் கால் பண்ணி பார்த்தாங்களே, அதுல ஒருத்தவங்க அந்த நம்பருக்கு மறுபடியும் கால் பண்றாங்க. இமிடியேட்டா அந்த காலை அட்டன் பண்ண போலீஸ் ஆபீசர் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்ப இன்னொரு பக்கத்துல இருந்து பேசின பெண்மணி, சார் இந்த போன் வேற யாரோடையும் கிடையாது, சுதா பேபியோடது தான், அவங்களுக்கு 40 வயசு ஆகுது, இவங்க எர்ணாகுளத்துல இருக்கிற பூத்தோட்டா அப்படின்ற பகுதியில ஒரு வாடகை வீட்டுல எர்ணாகுளத்தோடைய ஹைகோர்ட்ல ஊழியரா வேலை பார்க்கிற லீலாங்கிறவங்களுடைய மகள் தான் இந்த சுதா, அவங்களுடைய போன் தான் இது, நான் நேர்ல வந்து பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட சொல்றாங்க. உடனடியா போலீஸ் ஆபீசர் இந்த சுதான்னு சொல்லப்படுற பெண்மணியுடைய அம்மாவான லீலா கிட்டையும் நடந்த விஷயங்களை சொல்லி அவங்கள பக்கத்துல இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு வர சொல்லுங்க, அடையாளம் காட்டணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ போலீஸ் ஆபீசருக்கு இருக்கிற பெரிய சிக்கல் என்னன்னா, முகம் சிதைக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு ஆதார் கார்டுலாம் கிடைச்சிருந்தாலும் அந்த போட்டோவை வச்சும் இறந்து போன பெண்ணுடைய முகத்தை வச்சும் சரி வர அவங்களால ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. ஸோ இப்போ அந்த பெண்ணுடைய அம்மாவா வந்து ஐடென்டிஃபை பண்ணா மட்டும்தான் இறந்து போனது சுதாவா அப்படி இல்லைன்னா வேற யாராவதா அப்படிங்கிறதே தெரிய வரும். தேவையான எவிடன்ஸ் எல்லாமே கிரைம் சீன்ல இருந்து கலெக்ட் பண்ணதுக்கு பிறகு அந்த பெண்மணியுடைய சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் காலை 9-10 மணிக்கெல்லாம் அந்த இடத்துல பொதுமக்களுடைய கூட்டமும் கூட ஆரம்பிச்சிருச்சு. அந்த பகுதியில் இருக்கிற சின்ன சின்ன கடைகள், வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வெளியில வர ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போதான் போலீஸ் அதிகாரிகள் ஒவ்வொருத்தர்கிட்டய சிசிடிவியை கலெக்ட் பண்ணி முதல் நாள் இரவு நேரத்தில் யாரெல்லாம் இங்க வந்தாங்க அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் சரியா ஒரு 11:30 மணி வாக்குல ஒரு கார்ல இந்த பெண்மணி இறங்குறதும், அதுக்கப்புறம் டிரைவர் சீட்ல இருந்து ஒரு 60-65 வயசு இருக்கிற ஒரு ஆள் இறங்கி வர மாதிரியும் போலீஸுக்கு சில காட்சிகள் தெரிஞ்சிருந்திருக்கு. ஸோ இந்த 2 பேரும் தான் மோப்பனா எந்த வழியா வந்துச்சோ அந்த பாதை வழியா அந்த பாலத்துக்கு கீழே ரயில்வே ட்ராக்கை நோக்கி இவங்க போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து போலீஸ் ஆபீசர் அந்த சிசிடிவியை நோட் பண்ணும்போது சரியா 1.5 மணி நேரம் கழிச்சு, அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் ரயில்வே போலீஸுக்கு கிடைக்கிறதுக்கு சரியா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது 1 மணி வாக்குல அந்த 60 வயது இருக்கிற நபர் ரிட்டன் அவர் மட்டும் தன்னந்தனியா தன்னுடைய காரை வந்து எடுக்கிறது பதிவாகுது. பட் அந்த நேரத்துல அவருடைய சட்டை மேல பயங்கரமான ரத்த கரைகளும் காணப்பட்டிருந்திருக்கு. அடுத்த கட்டமா போலீஸ் ஆபீசர் கிடைச்ச இந்த சிசிடிவியை லீலாங்கிற அந்த அம்மா கிட்ட போட்டு காட்டுறாங்க. அப்படி போட்டு காட்டும் போது, ஆமா சார் இது என்னுடைய மகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இறந்து கிடக்கிற அந்த சடலத்தையுமே காட்டும் போது அதோடைய அங்காடையாளத்தையும் அந்த ட்ரெஸ்ஸையுமே பார்த்துட்டு இது தன்னுடைய மகள் தான் அப்படின்னு அந்த அம்மா வேதனையோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் அதிகாரிகள் அந்த கார்ல வந்த நபர் யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சு, இந்த சுதா ரீசெண்டா யாராருக்கெல்லாம் கால் பண்ணியிருக்காங்களோ அந்த நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் இவங்க இந்த ரயில்வே ட்ராக்கு கிட்ட அந்த நள்ளிரவு நேரத்துல வந்தாங்கல்ல, அவங்களுடைய நம்பர் கூட இவங்க ரீசெண்டா கால் பண்ண நம்பரும் டிராவல் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஷாஜிங்கிற ஒரு 60 வயது நேர்ந்த ஒரு ஆளுடைய நம்பர் நள்ளிரவு 11:30 மணி வாக்குல இந்த ரயில்வே ட்ராக் கிட்ட வரதும், அதுக்கப்புறம் 1 மணி வாக்குல அந்த ட்ராக்ல இருந்து வெளியில கிளம்பி போறதும், சுதாவுடைய மொபைல் போன் அதே இடத்துல இருக்கிறதையும் போலீஸ் ஆபீசர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த ஷாஜிங்கிற ஒருத்தர் தான் சம்திங் ஏதோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாரு என்ன அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணி பார்க்குறாங்க. அப்போதான் அவரும் அதே எர்ணாகுளம் ஹைகோர்ட்ல அலுவலக வேலையில ஏதோ ஒரு வேலையை பார்த்து ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காரு அப்படின்ற விஷயம் போலீஸுக்கு தெரிய வர ஆரம்பிச்சது. ஃபைனலி சாஜியோடைய தகவல் வந்து போலீஸுக்கு கிடைச்சதுமே அவருடைய அட்ரஸை கண்டுபிடிச்சு அவருடைய வீட்டுக்கு போறாங்க. அப்போ சாஜி கிட்ட எந்தவித பதட்டமும் எந்தவித பயமுமே காணப்படவே இல்லை. போலீஸ் சாஜி கிட்ட விசாரணை பண்ணும்போது, சார் எனக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிட்டு 2 பிள்ளைகள் கூட இருக்காங்க, உங்களுக்கு என்ன வேணும் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார் இந்த மாதிரி சுதா பேபி அப்படின்ற ஒரு பெண்மணி இறந்து போயிட்டாங்க, அவங்க இறந்து போன நேரத்தில் உங்களுடைய மொபைல் சிக்னலும் காட்டியிருந்திருக்கு, நாங்க சும்மா ஒரு செக்கப்புக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர் அவருடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவர்கிட்ட விசாரணை பண்ணபடியே ரீசெண்டா அவர் ஏதாவது துணியை துவைச்சு போட்டிருக்காரா, அதாவது அந்த சிசிடிவில பதிவான அதே கிரீம் கலர் ஷர்ட் வந்து இவர்கிட்ட இருக்கா அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலி ஒரு இடத்துல அந்த கிரீம் கலர் சட்டை கிடைக்குது. அதை இமிடியேட்டா போலீஸ் அதிகாரிகள் கலெக்ட் பண்றாங்க. இது எதுக்காக சார் கலெக்ட் பண்றீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போலீஸ் ஆஃபீஸர் நடந்த விஷயங்கள் சொல்லி அந்த சிசிடிவியுமே காட்டும்போது தான் அந்த சாஜியோடைய முகம், அது வரைக்கும் பயத்தையே காட்டாத அந்த முகம் முதல் முறையா பதட்டப்பட ஆரம்பிச்சது.
போலீசால கைது செய்யப்பட்ட இந்த சாஜி கொச்சின்ல இருக்கிற பொன்னுருத்தி அப்படின்ற பகுதியை சேர்ந்தவர். இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் பண்ற வயசுல 2 பிள்ளைகள்லாம் இருக்காங்க. இவருக்கும் இறந்து போன சுதா பேபிக்கும் எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சுன்னா, சுதா பேபியோட அம்மாவான லீலா அம்மாவால தான். ஏன்னா இந்த 2 பேருமே ஒரே ஹைகோர்ட்ல தான் அலுவலக பணிகளை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த நேரத்துல தான் இந்த லீலாவுக்கும் இந்த ஷாஜிக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட ஆரம்பிக்குது. 2 ஃபேமிலியும் நல்லா நெருங்கி பழக ஆரம்பிச்சாங்க. ஸோ இவருக்கு லீலாமாவுடைய பழக்கம் எப்ப கிடைச்சதுன்னா 40 வயசு இருக்கும்போது. அந்த நேரத்துல இந்த சுதா பேபிக்கு 20 வயசு கிட்ட ஆயிருந்திருக்கு. அப்பதான் படிச்சு முடிச்சு ஏதாவது வேலை பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த அம்மாவுடைய பழக்கம் மூலியமா இந்த சுதாவுடைய பழக்கம் இந்த சாஜிக்கு கிடைக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு 2 பேருக்குள்ளேயும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டின ஒரு பந்தம் கொஞ்ச நாட்கள்லயே உருவாக ஆரம்பிச்சது. அடிக்கடி வாண்டடா மீட் பண்றது, 2 ஃபேமிலிக்குமே தெரியாம மீட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப தீவிரமா இப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே போகுது. பட் இந்த நேரத்துல தான் இந்த பொண்ணுக்கு வரன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீலாமா தீவிரமா மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அந்த பொண்ணுக்கு 25 வயசு இருக்கிற நேரத்துல மகளுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாப்பிள்ளை ஒண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க. பட் இன்னொரு பக்கம் இந்த சாஜியால எந்தவித மறுப்பையுமே தெரிவிக்க முடியல. ஏன்னா இவனுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிட்டு இந்த பொண்ணை இவனால கல்யாணம் பண்ண முடியாது. அதே சமயம் 20 வயசு கிட்ட 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ இதனால என்ன நடந்தாலும் எதிர்த்து பேச முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல தான் சாஜி இருந்துகிட்டே இருக்கான். பட் இன்னொரு பக்கம் அம்மா மேல ஒரு பயம் இருந்ததுனால இந்த சுதா பேபியும் எதிர்த்து பேச முடியாம அம்மா யார சொல்றாங்களோ அவங்களே திருமணம் பண்ணிக்கிட்டு தன்னுடைய திருமண வாழ்க்கையை தொடர்றாங்க. பட் நாள பின்ன இவங்களுக்கும் இவங்களுடைய கணவருக்கும் ஏற்பட்ட ஒரு கருத்து வேறுபாடின் காரணமா 2 பேருமே கொஞ்ச நாட்கள்லயே பிரிஞ்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய பழைய நண்பரான தன்னுடைய பழைய காதலரான இந்த சாஜியுடைய ஞாபகம் வர ஆரம்பிச்சு 2 பேரும் அதுக்கப்புறமும் மீட் பண்ணிக்கொள்ளவும் செய்யறாங்க. ஸோ இப்படியே உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நீடிச்சுக்கிட்டே போகுது. ஃபைனலி இந்த பெண்மணிக்கு 40 வயசு இருக்கு, இவருக்கு 60 வயசு கிட்ட ஆயிருக்கு. அந்த நேரத்தில் நம்ம 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாம், நான் எவ்வளோ நாள் தான் என்னுடைய அம்மாவுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது, எனக்குன்னு ஒரு அந்தஸ்து வேணும், எனக்குன்னு ஒரு பேர் வேணும், எல்லாரும் என்னை கேவலமாக ஃபியூச்சரில் பார்ப்பாங்க, ஸோ அதனால நம்ம கண்டிப்பாக திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இந்த சுதா பேபி சொல்லிடுறா. பட் இன்னொரு பக்கம் இந்த சாஜிங்கிறவர் ஆல்ரெடி திருமணமாகி 2 குழந்தைகள்லாம் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளும் ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டதுனால என்னால் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு முன்னாடி இருந்த சுச்சுவேஷன் வேற இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வேற, 20 வருஷம் கிட்ட நம்முடைய ரிலேஷன்ஷிப் வந்திருக்கு, இதுக்கு நடுவில் என்னுடைய பிள்ளைகள் எல்லாருமே பெருசாக வளர்ந்துட்டாங்க, நான் இப்போதைக்கு என்னுடைய ஃபேமிலியை விட்டு வந்தா என்னுடைய ஃபேமிலி மத்தியில் எனக்கு ஒரு பெரிய அவப்பேர் தான் இருக்கும், கண்டிப்பாக என்னால் உன்னை திருமணம் பண்ணிக்க முடியாது, நம்முடைய ரிலேஷன்ஷிப்பை இப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். ஆனால் இந்த சுதா பேபியால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. பயங்கரமான ஒரு ஆர்குமெண்ட் இந்த 2 பேருக்குள்ளேயும் எழ ஆரம்பிக்குது. என்ன கல்யாணம் பண்ணிக்கலனா உன்னை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே உன்னுடைய மனைவி கிட்ட நான் போட்டு கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிச்சிட்டா. ஸோ இதனால பயந்து போன இந்த சாஜி தன்னுடைய குடும்பத்து மத்தியில் ஹைகோர்ட்ல வேலை பார்க்கறதுனால ஒரு நல்ல மரியாதையோடு நம்ம இப்போதைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம், ஸோ இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக நமக்கு பெரிய அவமானமா ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் அப்போதான் இந்த சாஜிக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ இதனால என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் அவகிட்ட நம்ம பேசி பார்ப்போம், அப்படியும் அவள் கேட்கலனா அவளை நம்ம போட்டு தள்ளுறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போதுமே ரெகுலராக மீட் பண்ணுற இடத்துக்கு வந்துடு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை சரியா February 23, 2026 அன்னைக்கு இந்த சாஜி சுதா பேபிக்கு கொடுத்திருந்திருக்காரு. ஃபைனலி சுதா பேபி ஒரு இடத்துல வெயிட் பண்ணுறாங்க. இந்த சாஜி தன்னுடைய காரில் போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு கார்லேயே பேசிக்கிட்டு வராங்க. அப்போ 2 பேருக்குள்ளேயும் ஆர்குமெண்ட் இன்னும் நீடிச்சுக்கிட்டே தான் போகுது. அதுக்கப்புறம் அந்த ரயில்வே ட்ராக் கிட்ட வந்து அந்த இருட்டில் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு, நடந்தது நடந்து போச்சு, என்னால் எதுவுமே பண்ண முடியாது, எனக்கும் வயசாயிடுச்சு, உனக்கு இன்னும் வயசு இருக்கு, உனக்குன்னு ஒரு லைஃபை அமைச்சுக்க பாரு, என்னை விட்டுடு, எனக்குன்னு பிள்ளைகள் ஆயிட்டாங்க, எனக்குன்னு மரியாதைலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருக்காரு. பட் அப்பவும் இந்த சுதா பேபி விடுறதா தெரியல. பட் ஒருவேளை சுதா பேபி அன்னைக்கு அந்த இடத்துல இருந்து விலகி போயிருந்தா கூட இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பாங்க. ஆனா மறுபடியும் அந்த ஆர்குமெண்ட் பயங்கர ஹீட்டா மாறினதுனால இந்த சாஜிக்கு ஒரு பயங்கரமான ஒரு கோபம் அவருக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. உடனடியா தன்னுடைய கையாலேயே மண்டையில அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு கட்டையாலேயே அவளுடைய தலையை அடிச்சிருந்திருக்காரு. அதன் பிறகு மயக்கத்துல இருக்கும்போது ஒருவேளை எழுந்துட்டா மறுபடியும் நமக்கு பிரச்சனையா தான் வரும், அதனால இவளை போட்டு தள்ளுறதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு மயக்கத்துல இருக்கிற அந்த பெண்மணியை கழுத்தை நெரிச்சு
துடிக்க துடிக்க இந்த சாஜி கொலை பண்ணியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவளுடைய முகம் அடையாளம் தெரியக்கூடாது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி கோர்ட்டில் வேலை பார்த்துருக்கோம், கோர்ட்டில் இன்னார்னு ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் அந்த கேஸ் நிலைக்கும் தீர்ப்பையுமே கிடைக்கும், இல்லைனா குற்றவாளி ஈஸியாக தப்பிச்சிடுவான். அதனால இவளுடைய முகத்தை நம்ம சதைச்சிட்டு ரயில்வே ட்ராக்ல போட்டுட்டா ட்ரெயின் ஏறி நசுங்கிடும், இவ தன்னை தானே உயிரை மாற்றிக்கிட்டா அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க, என் மேலே எந்தவித சந்தேகமும் வராது அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய கப்பிக்கல்லை எடுத்து அவங்களுடைய முகத்தை கொடூரமான முறையில் தாக்கி சதைக்கவும் செய்கிறான். அப்படி சதைக்கும் போது தான் இவருடைய சட்டம் மேலே அந்த ரத்தங்கள் எல்லாமே தெரிக்கவும் செய்யுது. பட் இவருடைய அந்த துரதிர்ஷ்டம், ட்ரெயினே வராத அந்த ட்ராக்ல இந்த சுதா பேபியோடைய சடலத்தை போட்டுட்டு சரியா 1 மணிக்கெல்லாம் தன்னுடைய காரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் தன்னுடைய சட்டை எல்லாத்தையுமே பக்காவாக க்ளீன் பண்ணியிருந்திருக்காரு. நம்ம எல்லா எவிடன்ஸும் அழிச்சிட்டோம், நம்ம மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு நினச்சிருக்காரு. ஆனால் போலீஸ் அடுத்த நாளே இந்த சாஜியை போயிட்டு கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வாக்குமூலங்கள் எல்லாமே அவருடைய வாயில இருந்தே வர ஆரம்பிச்சது. ஃபைனலி போலீஸ் அதிகாரிகள் இந்த சாஜியை கைது பண்ணதுக்கு பிறகு அந்த கிரைம் சீனுக்கே அழைச்சிட்டு போயிட்டு எப்படிலாம் அவர் பண்ணாரு, எந்த மாதிரி அவரை கொலை பண்ணாரு அப்படின்ற மாதிரி அந்த கிரைம் சீனை ரீக்ரியேட் பண்ணியிருந்திருக்காங்க. அதன் பிறகு ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. அவருக்கு எதிராக இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணாங்க. முக்கியமாக அந்த பெண்ணுடைய சடலத்து மேலே இருந்த ஃபிங்கர் பிரிண்ட் பக்காவாக மேட்ச் ஆகவும் செய்து சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸான சிசிடிவி ப்ளஸ் அவர் அந்த நேரத்தில் தான் இருந்தார் அப்படிங்கிறதுக்கான செல்போன் டவர் லொக்கேஷன், இதை தவிர அவருடைய டிஎன்ஏ, அவருடைய சட்டையில் இருந்து கிடைச்ச இந்த பெண்மணி ரத்த துகள்கள் அப்படின்னு எல்லாமே பர்ஃபெக்டா மேட்ச் ஆயிருக்கிறதுனால சீக்கிரமாவே இவருக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. தற்போதைக்கு ஜெயிலில் கம்பி பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன நடக்க போகுது, என்ன தீர்ப்பு வரப்போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னைய கேட்டால் இந்த விஷயத்தில் முதல்ல ஸ்டெப் அவுட் பண்ணியிருக்கிறது யாராக இருக்கணும்னா இந்த சாஜி தான். ஏன்னா இவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு. அந்த பொண்ணு தான் ஏதோ சிறு வயசு பொண்ணு, ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஒரு ஆசையில் நம்மளை காதலிக்கிறா, நம்மக்கிட்ட நெருங்கி பழகுறா, நாம தான் அவகிட்ட இருந்து விலகி போகணும் அப்படின்னு இந்த சாஜி விலகி போயிருந்திருக்கலாம். ஆனால் அது எதுவுமே பண்ணாமல் அவனுடைய அந்த சபலத்தினால அந்த பொண்ணையும் ஏமாற்றி அந்த பொண்ணுக்கும் ஆசை காட்டி கடைசியில் அவளுக்கு திருமணம் நடக்கும்போது கூட எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தது மட்டும் இல்லாமல் டிவோர்ஸ் ஆகி வந்ததுக்கு பிறகும் கூட அந்த பொண்ணுக்கிட்ட தனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான். பட் ஃபைனலி அந்த பொண்ணு ஆழமாக இவன் மேலே லவ் பண்ண ஆரம்பிச்சதுனால வேற வழி இல்லாமல் நான் ஒன்றை தான் கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு ரொம்ப தீர்க்கமாக இருந்திருக்காங்க. பட் அவங்களுடைய பிடிவாதம் கூட அவங்களுடைய மரணத்துக்கு ஒரு காரணமாகவும் கடைசியில் அமைஞ்சு போயிடுச்சு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த சபலங்கிற விஷயத்தை கட்டுப்படுத்தலைன்னா என்னென்ன விபரீதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு நம்ம பார்த்த சம்பவம். நிச்சயமா இந்த தவறான பழக்கம், தவறான ரிலேஷன்ஷிப் என்னைக்குமே ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கவே கொடுக்காது. அது என்னைக்கா இருந்தாலும் ஒரு பெரிய ஆபத்தில் தான் கொண்டு போய் உங்களை விடும். இந்த கேஸில் கூட பாருங்க, 20 வருஷம் கிட்ட உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் 20 வருஷம் கழிச்சு இந்த 2 பேரையுமே இன்னைக்கு வெளி உலகத்துக்கு காட்டிடுச்சு. ஸோ அதனால இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் ஈடுபடாமல் இருக்கிறது தான் இதுக்கான ஒரே சொல்யூஷன். ஸோ நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த சாஜியை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த சுதா பேபி என்ன முடிவு எடுத்திருக்கலாம் அப்படின்னு உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.